ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வந்து ஜூலை 23 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு 50% வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ யார் ப்ரோ சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய கோ ப்ரொடியூசர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோ ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. ஸோ இவர் தான் நம்ம தளபதி விஜய் அவருடைய மேனேஜருமே கூட. ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தி ஹைப் திஸ் ரியல் கேன் வாட் ஃபார் 23rd அப்படின்ற மாதிரி என்ன போட்டிருக்காரு. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு வீடியோ தான். ஸோ இதுல வந்து ஒரு பாட்டும் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண மவுண்டா சாங்னா இங்க செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு வீடியோவான ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ஜூலை 23 தான் ரிலீஸ் ஆக போகுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 50% வந்து அஃபிஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 50% நம்பலாம். பட் 100% வந்து கேவின் ப்ரொடக்ஷன் கொடுத்தா தான் நம்ப முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து அஃபிஷியல் அப்டேட் வரும்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டர் விட்டு ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரா இன்னைக்கு வருங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேவின் ப்ரொடக்ஷன் வந்து 12 மணி இல்லைனா ஒரு 3 மணி போல அப்டேட் கம்மிங் சொல்லிட்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்துருன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பான கேவின் ப்ரொடக்ஷன் ஒஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி முடிஞ்சிடும் எப்படி கேவின் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. படம் ரிலீஸுக்கு ஒரு 9 நாள் 8 நாள் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துடும் நம்பப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் அதாவது இந்த படத்தை கேரளால வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் வர சொல்லியிருந்தாங்க. நியூ ட்ரைலர் வித் நியூ ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நியூ ரிலீஸ் டேட்டோட தான் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். அண்ட் என்ன கேட்டா ஜூலை 24 வரலாம். ஸோ ஜூலை 23 நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களும் ஃபேன்ஸ் தான், அவங்களும் கொண்டாடணும். அவங்க கருப்பு படத்தை பொங்கல் கொண்டாட வேண்டியது. பட் ஜனநாயகன் வரதுனால தான் தள்ளி போனாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஜனநாயகன் படம் வந்து நம்ம சூர்யா அவருடைய பர்த்டேக்கு வருது அப்படின்னா ஏன் தான் விஜய் அவர்களுடைய படம் வந்து சூர்யா அவர்களை சுற்றி அடிக்கிறதுல அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஜூலை 24 வந்தாலே நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யூகேலாம் வர ஜூலை 24 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ரீமியம் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்கெட்டும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவங்களும் வந்து கொஞ்சம் தள்ளியே வரலாம். பட் எதுக்கு முன்னாடியே வராங்கன்னு தெரியல. ஸோ இப்போ மறுபடியும் யூகேலாம் மாற்றணும், டேட்டா மாற்றணும், போஸ்டர்ஸ்லாம் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. டிக்கெட் புக்கிங்லாம் மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? இல்ல அங்கெல்லாம் 24 ரிலீஸ் ஆகட்டும், இங்க 23 ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா தலைவா படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு நடக்க போதான்னு தெரியல. ஆல்ரெடி லீக் ஆன படங்கிறனால கொஞ்சம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன மாதிரி அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் அஃபிஷியலா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட பின்தர்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.